தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். திருவண்ணாமலை சேத்துப்பட்டில் தனியார் பெட்ரோல் பங்கில் ஓசியில் பெட்ரோல் மற்றும் மாமூல் கேட்டு ஊழியர் மீது இளைஞர் தாக்குதல். திருவண்ணாமலை சேத்துப்பட்டில் தனியார் பெட்ரோல் பங்கில் ஓசியில் பெட்ரோல் மற்றும் மாமூல் கேட்டு இளைஞர் மீது தாக்குதல். பெட்ரோல் பங்க் ஊழியர் மீது இளைஞர் தாக்குதல் நடத்தியதால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. இந்த சிசிடிவி காட்சிகள் தற்போது வெளியாகியுள்ளது. அண்மை தகவலாக இதனை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தாக்குதலை தடுக்கச் சென்ற கார் ஓட்டுநரையும் இளைஞர் தாக்கியதால் பாதிக்கப்பட்டவர் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். திருவண்ணாமலை சேத்துப்பட்டில் தனியார் பெட்ரோல் பங்கில் ஓசியில் பெட்ரோல் மற்றும் மாமூல் கேட்டு ஊழியர் மீது இளைஞர் தாக்குதல் நடத்தியுள்ளார். அதன் சிசிடிவி காட்சிகள் தற்போது வெளியாகியுள்ளது. அண்மை தகவலாக இதனை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் தினேஷ். வணக்கம் தினேஷ், இது குறித்த கூடுதல் விவரங்களை சொல்லுங்க. வணக்கம் ஜனனி. திருவண்ணாமலை மாவட்டம் சேத்துப்பட்டு அடுத்த தச்சாம்பாடி பகுதியில் புதியதாக பாரத் பெட்ரோலியம் நிறுவனத்தை சேர்ந்த தனியார் பெட்ரோல் பங்க் செயல்பட்டு வருகிறது. இதில் மேல் சவலாம்பாடியை சேர்ந்த வெங்கடேசன் என்பவர் கன்மேனாக பணியாற்றி வருகிறார். நேற்றிரவு சுமார் 10:30 மணி அளவில் தச்சாம்பாடி கிராமத்தைச் சேர்ந்த அசோக் என்பவர் தான் லோக்கல் பகுதியை சார்ந்தவன் எனவும், நீங்கள் எங்கள் பகுதியில் பங்க் அமைத்து சம்பாதித்து வருகிறீர்கள், எனவே எனக்கு ஓசியில் பெட்ரோல் போட வேண்டும் மற்றும் மாதம் 10,000 மாமூல் கொடுக்க வேண்டும் என கூறி கன்மேன் வெங்கடேசன் என்பவரை கடுமையாக தாக்கியுள்ளார். அப்போது அங்கு பெட்ரோல் போட வந்த ஒரு கார் ஓட்டுநர் பங்க் ஊழியர் அசோக் என்பவர் கடுமையாக தாக்குவதைக் கண்டு தடுத்துள்ளார். அவரிடமும் ரகளையில் ஈடுபட்ட அசோக் திடீரென அவரையும் தாக்கி அவர் வந்த காரின் முன் பெரிய கல்லை தூக்கி கொண்டு கண்ணாடி உடைக்க முற்பட்டார். சுதாரித்துக் கொண்ட அந்த கார் ஓட்டுநர் அவரை தடுத்து அவரிடம் இருந்த கல்லை புடுங்கி கீழே போட்டுவிட்டு திடீரென காரை எடுத்துக்கொண்டு பங்கில் இருந்து வெளியேறினார். இது குறித்து பாதிக்கப்பட்ட வெங்கடேசன் என்பவர் சேத்துப்பட்டு காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். புகார் குறித்து சேத்துப்பட்டு காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். ஜனனி, தங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி தினேஷ்.